வணக்கம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். நீங்கள் நான் ஆண்டாள் திருப்பாவை 18வது பாசுரம் உந்து மத களிற்றன் ஓடாத தோல்வலி என்ற பாசுரம் பார்க்க போகிறோம். இது யாரை எழுப்புறது அப்படின்னா, நந்தகோபுரோடைய நியூக்ளியர் ஃபேமிலியில் ஒரு ஆடட் மெம்பர் இருக்காங்க. அதுதான் கண்ணனோட மனைவி நப்பின்னை. அவளை எழுப்புற மாதிரி இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு. இதுதான் அந்த பாசுரத்துடைய ஒரு ஜஸ்ட் ஒரு ஒன் லைன் ஸ்டோரி. அப்போ வந்து இது என்ன ஆகுது, எல்லாரையும் எழுப்பிக்கிட்டே வந்தவ அப்போ முக்கியமான மெம்பர் இவளை எழுப்பாமல் எப்படின்னு சொல்லிட்டு இவளை எழுப்புற மாதிரி ஆண்டாள் வந்து ஆயர்பாடியில் போயிட்டு இதை செய்கிற மாதிரி இந்த பாசுரம் அமைது. இதை பார்க்கறதுக்கு முன்னாடி பாசுரத்தை ஒரு வாட்டி சொல்லிடலாமா? உந்து மத களிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைதிரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் குவினகான் வந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வலையொலிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலோ ரம்பாவாய் அப்படின்ட்டு வருது. உந்து மத களிற்றன் ஓடாத தோல்வலியன் யார்? நந்தகோபாலன். ஏப்பா எல்லா இடத்துலையும் வந்து பெருமாளை பெருமையாக சொல்லுவாங்க. ராமாவதாரத்தில் ராமரோட தோலை தானே சொன்னாங்க. இங்கே என்ன இவர் நந்தகோபுரையே பெருமையாக சொல்கிறாங்கன்னா ஒரு ரீசன் இருக்குது. ஆக்சுவலாக அது சொல்கிறேருங்க. இப்போ வந்து உந்து மத களிற்றன் அப்படின்னும் போது போய் போர்களில் வென்று அப்படி குவிச்சு வச்சிருக்கானா அந்த இதை யானையை. நந்தகோபாலர் ஆயர்குலம் தானே, அவர் எங்கேப்பா யானையெல்லாம் வச்சு போர் புரிஞ்சு எங்கே போனார் அப்படின்னா, இது வந்து எப்படி இன்டைரக்டாக எடுத்துக்கலான்னா, வசுதேவர் வந்து தன் படையை இங்கே கண்ணனுக்கு பாதுகாப்பாக அமைச்சு வச்சுருக்காரோ. அப்பேற்பட்ட படைபலம் இருக்கிற யானை பலம் இருக்கிற வந்து நந்தகோபர்னு சொல்லலாமா? இன்னொன்று என்னென்னா, அந்த மதத்தை அடக்கி அப்படி நிமிர்ந்து நிற்கிறது இல்லையா, அந்த மாதிரி யானையுடைய பலத்தை பொருந்தினவரான் நந்தகோபாலன். ஓடாத தோல்வலியன், புறமுதுகிட்டே போகிற மாட்டாராம். நம்ம தான் அதை பார்க்குறோம் இல்லை, இவங்கெல்லாம் போய் பார்டரில் இப்படி நிற்பாங்களே தவிர்த்து அவங்க அந்த நியாய தர்மத்தோடு இருப்பாங்க, புறமுதுகிட்டு வரமாட்டாங்க. அப்படிப்பட்ட தோல் வலிமை இருக்கிற இவர் வந்து எதனால் இவ்வளோ ஸ்பெஷலாக இவரை சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த கம்சன் அமானுப்புற அரக்கர்கள் அள்ளிட்டு கண்ணனை காப்பாற்றணும், எப்பேற்பட்ட கம்பீரம், எப்பேற்பட்ட வலிமை இருக்கணும். இன்னொன்று என்னென்னா வந்து நம்மளுக்கு ஏதோ கஷ்டம்னா இந்த பெருமாளோட தின்தோல் நம்மளை காப்பாற்றணும் நம்ம நினைக்கிறோம் இல்லையா. அப்படி தான் இந்த கோகுலத்தில் இருக்க பெண்கள்லாம் இந்த கண்ணனால் ஒரே பிரச்சனை வருமா, பா நந்தகோபுரம் இருக்கார்ப்பா, அவர்கிட்ட போய் ஒரு வார்த்தை சொல்லிட்டோன்னா போகிறோம். இது வந்து அம்மா செல்லம், என்னதான் அம்மா கண்டிக்கிற மாதிரி இருந்தாலும் லூசில் விட்டுருவா. ஆனால் நந்தகோபுரம் இருக்கார்ப்பா நம்மளை காப்பாற்றிட்டு உங்களுக்கு ஒரு சாஃப்கானர் இருக்கிறதால தான் எல்லா பாசுரத்துலையும் நாயகா நாயனன்றதும் சரி, அப்புறமா அம்பரமே தண்ணீர் 3வது பாசுரத்துலையும் அவர் அப்படி மென்ஷன் பண்ணுறாங்களா. அவ்வளோ அவங்களுக்குலாம் அவரை பிடிக்குமா. ஸோ நந்தகோபனுடைய மருமகளே அப்படின்னு பார்த்தா அந்த கோகுலத்தில் இருக்கிற அத்தனை பெண்களும் நந்தகோபுருடைய மருமகளாக தான் தன்னை நினைக்கிறாங்களா. ஏன்னா எல்லாருக்கும் கண்ணை வேணும் இல்லையா. அப்போ எல்லாரும் அவங்க வீட்டு மருமக அப்படின்ட்டு தான் தங்களை நினச்சிக்கிறாங்க. அப்படின்னு இவங்க கூப்பிட்ட உடனே இந்த உள்ளே இருக்கிற நப்பின்னை குரல் கொடுக்கலையா. இது காமனான டேர்ம், யாரை கூப்பிடுறாங்கன்னு தெரியலட்டு உட்காந்துட்டாலாம். நப்பின்னாய் அப்படின்ட்டு அவள் பேரை கூப்பிடுறாங்க. அவள் யாருன்னு பார்த்தா யசோதையுடைய அண்ணா பொண்ணு, கும்பகன்ற அண்ணா பொண்ணு. ஆனால் ஏன் அப்பா பேரை சொல்லி அவர் பெருமையை சொல்லலை அப்படின்னா, அவள் சின்ன வயசுலேருந்தே இங்கே தான் வளர்ந்துருக்கா. ரெண்டாவது வந்து ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம இன்னார் வீட்டு மருமகன் தான் நம்மளை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிப்போம் இல்லையா, அறிமுகப்படுத்திப்போம். அப்போ வந்து இவள் அப்படி தான் தன்னை வந்து அறிமுகப்படுத்திக்கிறது எப்போ விரும்புவாள். ஏன்னா நந்தகோபுர் வீட்டு பெருமை வந்து அவளுக்கு அவ்வளோ சந்தோஷமா, அப்பேற்பட்ட குடும்பத்தில் நான் மருமகளாக இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிக்கிறதால. ஸோ அதனால் அவளுக்கு எப்படி சொன்னால் பிடிக்குமோ அப்படி கூப்பிடலான்ட்டு நந்தகோபனுடைய மருமகளே நப்பின்னாயின்னு குரல் கொடுத்துட்டாங்களாம். உடனே இவளுக்கு ஒரு இது வந்துருச்சா, நம்மளை தான் கூப்பிடுறாங்க, ஆனால் நாம் கண்ணனோடு இருக்கோம், இவங்கெல்லாம் வெளில கண்ணனுக்காக தவிச்சிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம போய் கதவை திறந்தா நம்மளை ஏதாவது திட்டாங்கன்னா நம்ம வேலை கோவத்தில் இருப்பாங்க இல்லை, டெஃபினட்டாக நம்மக்கிட்ட ஒன்று இருக்க மற்றவங்ககிட்ட இல்லைன்னா அவங்களுக்கு நம்மள ஒரு பொறாமையோ இதுவோ இருக்கும் இல்லையா. அதனால் வேண்டாம்ப்பா, கதவை திறக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக இருக்காங்களாம். ஓகே, அப்போ தான் சொல்கிறாங்களாம், கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் அப்படின்ட்டு அடுத்த லைன் அவங்க சொல்கிறாங்களாம். இவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்களா, நீ உன் பேரை கூட்டு நீ சைலண்ட்டாக இருக்க எங்களுக்கு புரியுது, ஆனால் நீ உள்ளதான் இருக்கன்னு எங்களுக்கு தெரியும், உன்னுடைய கூந்தலில் இருக்கிற வாசனை வந்து எங்களுக்கு வெளியில் வருது, தூபம் கமழன்ட்டு அங்கே வந்தது பாருங்கள். அந்த மாதிரி இங்கே வந்து கந்தம் கமழும் குழலி, அப்படி உன்னுடைய குழலோட வாசனை எங்களுக்கு வந்துடுச்சு. ஸோ வந்து கடை திறவாய், நீ வந்து கதவை தர அப்படின்னு சொல்கிறாங்களாம். உடனே அவன் நினைக்கிறானா, சுச்சோ மலரிட்டு நான் முடியும் சொன்னதை நான் மிஸ் பண்ணிவிட்டு நான் இங்கே வந்து மலர் வச்சுன்ட்டு இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களே, போகக்கூடாதுன்னு நினச்சிக்கிறாளாம். அப்போ தான் அவங்க வந்து சொல்கிறாங்களா,
நீ எப்படி மலர் வச்சுட்டியோ, ஆனால் நீ சைலண்ட்டாக இருக்க, நீ கதவை திறந்தனா கண்ணன்ற மலரை நாங்களும் சூடுவோம் இல்லையா, கதவை தரையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லாங்களாம். அப்போ உடனே அவள் வந்து சரி வேறு வழி இல்லை பதிலாவது சொல்லுவோன்ட்டு பொழுது எங்கேயா விடிஞ்சுது, இதே வேலை பொழுது எங்கேயா விடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாளாம். உடனே அவங்க சொல்கிறாங்களாம், வந்தெங்கும் கோழி அழைத்தனகான். இப்போ என்ன ஆயிடுச்சு, ஆனை சாத்தன்லாம் போயிட்டு கோழியே கூவிட்டு இருக்கு. அப்போ வந்து கோழி அழைத்தனகான் அப்படின்னு ஒன்று இவ சொல்கிறாளாம். அதெல்லாம் சாமக்கோழி, ஒவ்வொரு சாமத்துக்கும் கூவும் தூங்கும், நான் இதை நம்ப மாட்டேன் அப்படின்றாளாம். ஸோ வந்தெங்கும் கோழி அழைத்தகான் அவன் நம்பலை. மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான். இந்த நந்தகோபுருடைய வீட்டு வாசலில் இந்த மாதவி பந்தல்னா வசந்த கால பூக்கள் எல்லாம் பூக்கக்கூடிய அந்த பந்தல், அப்படி பந்தல் போட்டிருக்காங்களா, இங்கே அந்த பந்தல் ஃபுல்லாக அப்படி பெட்டு மாதிரி இருக்கும்ல, அந்த பெட்டில் இருக்கிற குயிலெலாம் தூங்கிட்டு இருந்தான், அதுக்கு பெட்டு அதுதானா, தூங்கிட்டு இருந்ததெல்லாம் எழுந்து கூவுறது. பல்கால் குயிலுங்க பல வாட்டி கூவிடுச்சு பார்த்தியா, இது உனக்கு தெரியுதா, பொழுது விடிஞ்சாதான் அதுங்களும் எழுந்துக்கும் இல்லையா, பெட்டை விட்டு எழுந்துக்கும். உடனே இவ சொல்கிறாளாம், இல்லை நான் இதை நம்ப மாட்டேன், நாங்கள் போய் நாராயணனை பார்க்கணுன்னா நீ எழுந்து கூவுனாதான் இந்த ஊர்லேயே ஒன்று இருக்க விடுவோம், நீங்கள் மிரட்டி வச்சுருப்பீங்க, அதனால தான் அது கூவுது அப்படின்ட்டு அடுத்த கதையை அவள் சொல்கிறாளாம். வந்து மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் அப்படின்னு அதுக்கு ஒத்துக்கலையா, பந்தார் விரலி அப்படின்ட்டு கூப்பிடுறாங்களா. அடுத்து இவளையே கொஞ்சறாங்களாம், என்னன்னா பந்தார் விரலி, அவள் விரலில் என்ன இருக்குன்னா பூப்பந்து. இந்த நம்ம படிச்சிருக்கோம்ல, நம்ம நிறைய இலக்கியங்களை படிச்சிருக்கலாம், இந்த பூப்பந்து போட்டு விளையாடுவாங்கல்ல, இவ யாரோட விளையாடிருக்கா, கண்ணனோட. யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க அந்த பந்தை கையில் வச்சுக்கலான்னு சொன்னதால இவ வின் பண்ணிட்டா. ஆஸ் யூஷுவல் வின் பண்ணிவிட்டு அந்த பந்தை வந்து தான் விரலில் வச்சுட்டு இருக்காளாம். அந்த விரலில் வச்சு அணைச்சிக்கிட்டு தான் வின் பண்ண ஏதோ ஒரு சின்ன குழந்தைங்களாம் அந்த கிஃப்ட்டை பத்திரமா வச்சுட்டு தூங்கும் இல்லையா, அது மாதிரி அந்த பூப்பந்தோடு தூங்குறவளே பந்தார் விரலி உன் மைத்துனன் அப்படின்ட்டு வருது. என்னன்னா இந்த கையில் இப்படி இதை வச்சிருக்காளா, இந்த கையில் வந்து அது அவளுடைய கணவன் இப்படி பிடிச்சிட்டு இருக்காளா, யார் கண்ணனை. ஸோ வந்து அப்படி பிடிச்சிட்டு இருக்கிறவளே அப்படின்ட்டு என்னன்னா நாங்கள் அந்த பூப்பந்தா மாறி உன் கையில் இருந்துட மாட்டோமா அப்படின்னு சொல்கிறாங்களாம். எப்படின்னா அங்கே இருக்கிறது யார், தாயார். இந்த பூப்பந்து ஜீவாத்மா, இது வந்து பரமாத்மா கண்ணன். நடுவில் அவள் அப்படி சேர்க்குறான். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா, தாயார் தானே முதல் ஆச்சாரியன், அவள் தான் நம்மளை அப்படி சேர்க்க முடியும் பெருமாளோட. அதனால் அது எல்லா மீனிங்கும் அதில் கலந்து பந்தார் விரலி உன் மைத்துனன் அப்படின்ன உடனே என்ன பண்ணணும், இப்போ உங்களுக்கு என்ன பண்ண போகிறீங்க, கண்ணா முகுந்தா அப்படின்னு பேச போகிறீங்களா, பாட போகிறீங்களா அப்படின்னோடனே இல்லை மைத்துனன் பேர் பாட. அம்மா இந்நாள் இப்படிப்பட்டவளுடைய கணவனே, இப்படிப்பட்டவளுக்கு அடிமையாக இருக்கியே அப்படின்னு ஓம் பெருமையை தாம்மா பாடுவோம். இங்கேயும் ஐஸ் வைக்கிறாங்க, அடுத்து உன் மைத்துனன் பேர் பாட அப்படின்னு சொன்னோன்னே சரிப்பா கதவு திறந்து நீங்களே வாங்க அப்படின்றாங்களாம். உடனே அவங்க சொல்கிறாங்களாம், செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப. அம்மா எப்போவுமே நாங்களே அந்த பெருமாளை அடைஞ்சிடலாம் அப்படின்றது வந்து ஒன்றும் இல்லையே, அதில் ஓம் மூலமாக அடையிறது தானே எங்களுக்கு வசதி, ஓம் மூலமாக நீ தானே எங்களை அடைய வைக்கவே முடியும். அதனால் உன்னுடைய செந்தாமரை அந்த பூ போன்ற அந்த தாமரை போன்ற கைகள் இருக்கிறது. சீரார் வளை, அது எப்படிப்பட்ட வளை அப்படின்னா ஆக்சுவலாக வளையல் வந்து அந்த கையிலேருந்து கழலாத வளையலாம். ஏன் கழலாதுன்னா கணவன் பக்கத்தில் இருக்கான், அவனை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதால கழலாதான். ஏன்னா நம்ம இதில் பார்த்துருக்கோம் இல்லையா, சங்க இலக்கியங்கள் எல்லாம் கணவன் ஏதோ பொருள் தேட போகும்போது அவள் வந்து இழைச்சி அப்படியே அந்த வளையெல்லாம் உழுந்துடும் இல்லையா. அப்படி போன கணவன் வந்து திடீர்னு பெருத்து உள்ளே போகாமல் உடஞ்சும் போகலாம். இது ரெண்டுமே இல்லையா, அந்த கை வளையல் அப்படியே இருக்குன்னா அந்த தாயார் பெருமாளுடைய நெஞ்சில் எப்பவும் அப்படியே குடிக்கொண்டு இருக்கா இல்லையா, அப்படி நப்பின்னை வந்து கண்ணனோடையே இருக்காளாம். அதனால் அப்படிப்பட்ட வளையல் ஒலிப்ப அப்படி திறக்கணுன்னே அவள் இருந்த இடத்துல இப்படி தள்ள பார்த்தாளாம் இந்த கதவை. உடனே சொன்னாங்களாம், வந்து திறவாய் மகிழ்ந்தேலோ ரம்பாவாய். மா அப்படி திறக்காத, நீ நடந்து வந்து திறந்தனா உன்னோடைய முகம் இதை நாங்கள் பார்ப்போம் இல்லையா, அந்த காருண்யத்தை பார்ப்போம் இல்லையா. ஏன்னா பெருமாள் அடையிறதுக்கு தான் நம்மளுக்கு ஒரு புருஷாகாரம் வேணும், யாராவது வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஆச்சாரியன் இது, இவளே ஆச்சாரியன் நம்மளுக்கு. நம்ம வந்து அவளை பிடிச்சிக்கிறதுக்கு நமக்கு ஒன்றுமே வேண்டாம், அவள் கருணை இருந்துட்டா போகிறோம், அப்படியே நம்ம வந்து அவகிட்ட போயிட முடியும். அவட்ட போயிட்டா அவள் கூட்டிகிட்டு போயிடுவாள். நம்ம இப்போ கொஞ்சம் முன்னாடியும் பார்த்தோம் இல்லையா, குருவை போற்றிட்டா குரு வந்து நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவேன். இதுதான் அந்த பேஸ். எப்படி தாயாரை சரணடைகிறது அப்படின்றது தான் இந்த பாசுரம். இந்த பாசுரத்தில் இன்னொரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் வந்து, இதை எப்படி சேவிக்கலாம், திருப்பாவை எப்படி சேவிக்கலான்றதுக்கு ஒரு உதாரணம் என்னென்னா, ஸ்ரீ ராமானுஜர் என்ன பண்ணுவாராம், இந்த திருப்பாவை வந்து சொல்லிகிட்டே வந்துட்டு ஒவ்வொரு வீடாக அந்த பிட்சை கேட்கறதுக்கு போவாராம். எப்போவுமே அவர் வந்து சொல்கிறதுனா சத்தமாக கூட சொல்ல மாட்டாராம்,
இந்த உதட அசையிறது மட்டும் தெரியுமா அப்படியே சொல்லிகிட்டே போயிட்டே இருப்பாராம். அவர் சொல்லிகிட்டே போகும்போது என்ன ஆகுமா, பெரிய திருமலை நம்பின்ட்டு அவருடைய குரு, அவர் வீட்டு வாசலுக்கு போயிட்டு அந்த பிட்சை எடுக்க போயிருக்காரு. அவர் அப்போ அதை சொல்கிறாராம். உள்ளே அத்துழாய் அப்படின்ட்டு பெரிய திருமலை நம்பிகளோட பொண்ணு கேட்டுடுச்சான். அவளுக்கு அந்த இது ஸ்லோகம் கேட்டுட்டு, அந்த பாசுரம் கேட்டுட்டு அவள் வராளாம் பிட்சை எடுறதுக்கு. அவள் இப்படி கதவை திறந்த உடனே இப்படி பார்த்தவரை அப்படியே மயங்கி விழுந்துடுறாராம். உடனே ஓடி போய் இவர்கிட்ட சொல்கிறாள் பெரிய திருமலைன்ட்டு, அப்பா இந்த மாதிரி ஸ்ரீ ராமானுஜர் வந்தார், நான் பிட்சை போட போனேன் அப்படின்னா. அவர் உந்து மத கழிட்டு சேவிச்சுட்டு இருந்திருப்பாரா இருக்கும். நீ கதவை திறந்த உடனே திறவாய் சீரார் வளையொலிப்ப திறவாய். அவள் உள்ளேருந்து வரும் அந்த வளையல் சத்தம் திறவாய் மகிழ்ந்தேலோன்ட்டு அவர் அப்படியே மகிழ்ச்சியில் தான் மயக்கம் போட்டிருக்காரு, நீ அவரை எழுந்துப்பாரு அப்படின்ட்டு. அப்போ இந்த பாசுரங்களை சேவிக்கிறச்சே எந்த பாவத்தில் நம்ம சேவிக்கணுன்றதுக்கு இது ஒரு உதாரணம். அந்த தாயாரையும் அந்த பெருமாளையும் அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி நிற்க வேண்டிய அளவுக்கு நம்ம உள்ள பூர்த்தியாக இதை சொல்லணும். இதோட அர்த்தங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, தாயார் கெட்டியாக பிடிச்சிட்டா அவள் பெருமாள்கிட்ட கொண்டு சேர்ப்பா அப்படின்ற எல்லா தாத்பரியங்களும் அடங்கின இந்த பாசுரத்தை இன்றைக்கி மட்டும் இல்லாமல், இந்த 30 நாள் மட்டும் இல்லாமல் வாழ்நாள் முழுக்க சொல்கிறதுக்கு உங்களை அன்போடு கூப்பிடுறேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாள மாமுனியே இன்னும் ஒரு 100 ஆண்டிரும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.